ரஜினி சார் அப்படின்னு சொன்னதும் உங்க நினைவுக்கு வர முதல் விஷயம் என்ன? ஸ்டைல், மாஸ் ம். கிளாஸ், மாஸ் கிளாஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு மாஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து அவரோட சென்ஸ் ஆஃப் டைமிங் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது ரொம்ப கஷ்டங்க. அந்த இன்ஸ்டிங்க்டிவாக ஒரு காமெடி டைமிங் ஒன்று வரும். ஈவன் ஆக்ஷனுக்கு நடுவில் கூட இல்லை, அவருக்கு டக்குன்னு ஒரு டைமிங் ஒன்று வரும். இன்ஃபேக்ட் இப்போது நீங்கள் கூலி ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே இல்லை, அதில் வந்து சாரோட டைமிங் வந்து இவ்வளோ வருஷத்தில் மாறாமல் இருக்கு. அப்போ அண்ட் ஆக்டர் லைக் வந்துட்டு லைக் அவர் வந்துட்டு ஸ்டைல் மாஸ் தாண்டி ரேஞ்ச், லைக் நீங்கள் காமெடி பண்ணலாம், சீரியஸாக பண்ணலாம், ஆக்ஷன் பண்ணலாம், அந்த ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிங் இல்லை. லைக் இப்போ அவர் ரொம்ப பெரிய ஸ்டார் ஆகிட்டார், பட் நீங்கள் ஏர்லி ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்துட்டு ஐ திங்க் அது ரொம்ப ஃபியூ பீப்புள் ஒன்லி ஹேவ். அவர் நடித்த தில்லுமுள்ளு படம் நாங்கள் ஒரு 10-12 வாட்டி பார்த்துருப்போம். அது முன்னாலே டிவியில் வரும்போது அப்பப்போ பார்ப்போம். இப்போ ரஜினி சாரோட முதல் படம் சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மூவி தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, டிவில பார்த்துருக்கீங்க, சைல்ட்ஹுட்ல இருந்து சொல்லுங்க. ஆக்சுவலி சைல்டுஹுட் அப்போ ஞாபகம் இல்லை. அது போயிருக்கேன், டெஃபினட்டாக பேரண்ட்ஸோட போயிருக்கேன். பட் எனக்கு கிளியராக ஞாபகம் இருக்கிறது 2 படம், தளபதி அண்ட் பாஷா. இது இது ஏன்னா நான் வந்து பேரண்ட்ஸோட போனது கிடையாது, இது நான் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட போன இது, அதனால அது இன்னுமே கிளியரா ஞாபகம் இருக்கு. பாஷாலாம் எஸ்பெஷலி வந்து ரிலீஸ் ஆன அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லாம் கிடையாதுல்ல நம்மளுக்கு, அது செகண்ட் வீக்கெண்ட், தேர்ட் வீக்கெண்ட், எப்போ போனாலும் அப்படியே தானே இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் செகண்ட் வீக்கெண்ட் வந்து தான் பாஷா வந்து தியேட்டரில் பார்த்தேன். வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அதெல்லாம் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. ஆக்சுவலி எப்படியோ எது யார் மூலமாவும் தெரியல, மிஸ்டர் பாரத்துக்கு வந்து ப்ரிவ்யூ ஷோக்கு டிக்கெட் வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு செம்ம குஷி. அண்ட் நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் பீத்திக்கலாம், லைக் வந்துட்டு ஏய் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுமா நான் போய் பார்க்குறேன் ஸோ அது வந்துட்டு அப்படியே அது வெயிட்டிங் அப்புறமா போய் பார்த்துட்டு வந்துட்டு அது ஒரு செம ஃபீலுங்க. லைக் இப்போல்லாம் ஐயோ ப்ரிவியூ ஷோ போகணுமா அப்படி இருக்கு. அப்போ வந்துட்டு ஏய் நம்ம ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருவோம், தலைவர் படம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோன்ட்டு. அது ரஜினி சாரை மீட் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி இது மாதிரி சினிமா ஈவெண்ட்ஸில் அவரை பார்த்துருக்கோம். பட் க்ளோஸாக பேசினது வந்து அவர் ஆக்சுவலி ஃபோன் பண்ணார். விக்ரம் வேதா முடிச்ச உடனே ஃபோன் பண்ணார். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லைக் வித்தின் அந்த ஃபஸ்ட்டு வீக் ஃபோன் பண்ணார். ஸோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, ஸோ சசி வந்து எங்களுக்கு எக்ஸைட்டடாக ஃபோன் பண்ணார் தட் இவர் ரஜினி சார் ஃபோன் பண்ணுவார், ஃபோனை எடு அப்படின்னு. ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஹி ஸ்போக் டு அஸ்ல, அது போதுங்க. என்னன்னா நம்ம வந்து நிறைய பிளான் பண்றோம், அவர்கிட்ட அது பேசணும்ட்டு அவர் பேசல, நம்ம வாயெல்லாம் அடைச்சு போயிடுது, ஒண்ணுமே வரல அப்படி. ஆமா, அப்படி ஸ்பீச்லெஸ் ஆயிடுச்சு. பட் பாருங்க, ஐ மீன் சீனியர் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த படம் வந்து நல்லா இருக்கோ, நல்லா பண்ணிட்டு இருக்கோ, போத் கிரிட்டிக்கலி அண்ட் கமர்ஷியலி எது பண்ணுறதோ அந்த டீமை கூப்பிட்டு பேசுறாரு, டீமை வந்து வீட்டுக்கு வர சொல்றாரு. அந்த இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட டீமை மீட் பண்ணார்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒன்று தேவைங்க. அது வந்து அவருக்கு இருக்கு, ஏன்னா அவர் நிஜமாலே ஒரு சினிமா ரசிகன், அது கிளியரா தெரியும். ஆக்சுவலி அது ஒரு ரீசன் நினைக்கிறேன். அவர் 50 இயர்ஸ் சஸ்டெயின் பண்ணோம்னா அவர் ட்ரெண்ட்லேயே இருக்கார்ல. உங்களுக்கு வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு அந்த ஜென்ரேஷன் அது முடிஞ்சு போச்சு, அந்த இது இல்லை. அவர் வந்து இன்னும் கீப் அப் பண்ணுறாரு, யங்ஸ்டர்ஸோட கீப் அப் பண்ணுறாரு, என்னென்ன கண்டென்ட் வருதுன்ட்டு. ஆக்சுவலி அவர் சூழல் கூட பார்த்துட்டாருன்னு. ஸோ அவரு வந்துட்டு அந்த மாதிரி இல்லை கேள்விப்பட்டோம் வேற யாரும். அது அதனாலதான் அவர் இவ்வளவு நாள் ஸ்டாண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரஜினி சார் அவரோட கெரியர்ல நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. ஆஸ் அ டேரக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து 3 படம் சொல்லணும்னா என்னென்ன படம் சொல்லுவீங்க, ஏன்? தில்லுமுள்ளு அப்போ மென்ஷன் பண்ண மாதிரி, அதுல வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். சாம் அப்படி கொட்டும், அப்படியே வந்துட்டு கொட்டும். தென் பாஷா வந்து இஸ் ஒரு லேண்ட்மார்க். தில்லுமுள்ளு அதான, தில்லுமுள்ளு வந்து காமன், அது பாஷா காயத்ரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து பில்லா, அது ஏன்னா நான் ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் அந்த ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் இட், டான் படத்தை வந்து நான் முன்னாடி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் பில்லா வந்தது. பில்லா அப்போ வந்து தியேட்டரில் பார்க்கல, அதுக்கப்புறம் மெனி இயர்ஸ் லேட்டர்
டிவியில வரும்போது பார்த்தது தான். நீங்க பில்லால பார்த்தீங்கன்னால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் தட் ஆஃப் அன் வெரி செக்யூர் ஆக்டர். அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல, ஏன்னா அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த எல்லா கேரக்டர்ஸோட ஆர்க்கும் ஒரு மாதிரி கிளியரா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து அந்த டயத்துல வந்து இந்த பெரிய ஸ்டார் படம்னு பார்த்தீங்கன்னாலே இட் வில் பி ஒன்லி அபவுட் தி ஹீரோ மாதிரின்னு. பட் பில்லால வந்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஷைன் பண்ணாதான் பில்லாவோட கேரக்டரும் ஷைன் ஆகும். ஸோ அது வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த 2 வெர்ஷன் ஆஃப் த கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டுத்துலேயும் வந்து சட்டில் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ரஜினி சார் கேரக்டருக்கும் அந்த கேங்ஸ்டர் ரஜினி சார் கேரக்டருக்கும் ஆக்சுவலி ஒரு பெருசா ஒன்று மேக்கப் சேஞ்சு, வெயிட் லாஸ், பல்கப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நடை உடை இது நடிப்புல அவர் வந்து கொண்டு வந்துட்டார் அந்த டிஃப்ரென்ஸை கிளியரா. அப்புறமா இந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரா வந்து ட்ரெயின் ஆகி மாறுறதுலாம் இல்லை, அதெல்லாம் சூப்பராக கொண்டு வந்தார். ஸோ எனக்கு வந்து ஐ ரிமெம்பர் சீயிங் இட் ஆன் டிவி. அப்போ பார்க்கும்போதே ஓ வாவ் திஸ் இஸ் சூப்பர்னு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு அவர் ஆல்டர்னேட் ஃபிலிம்ஸ் தப்பு தாளங்கள், அவள் அப்படித்தான், இந்த மனுஷனா அது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாது. அதுல ஒரு தப்பு தாளங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல அப்படி உங்களுக்கு ஒரு எம்பத்தி ஃபீல் ஆகும். லைக் அந்த அவ்வளோ ஒரு டெப்த் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ ஒன்னா அது பண்ண முடியும், இல்லைன்னா இப்படி இப்படி நடக்க முடியும். ரெண்டுமே ஒருத்தர் பண்றது என்னப்பா ஒரு மேஜிக்கா அந்த மாதிரி ஒரு ஐ திங்க் அதுதான் நம்ம எங்கேயோ ஐ திங்க் அட்லீஸ்ட் கரண்ட் ஜென்ரேஷன்ல அவங்க ரஜினி சார்னா வந்து அந்த ஸ்டைல், அந்த மாஸ், அது தாண்டி அவரோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து இப்போ அவ்வளோவா பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்டிங்கா. பட் இன்ஃபேக்ட் ஈவன் இந்த ரீசெண்ட் ஃபிலிம் இப்போ ஜெயிலர் பார்த்ததில்ல, எங்களுக்கு வந்து அது திருப்பி வந்து அந்த தில்லுமுல்லுல அவருக்கு இருந்த ஒரு டைமிங் சென்ஸ் அது எல்லாமே வந்து ஜெயிலர்ல இன்னும் அப்படியே இருக்கு. அது வந்து எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து ஒரு பிட்ல வந்து அந்த பாடி வந்து மேல ஒரு அப்படின்னு ஒரு அதுக்கு நாங்க ஊழ்ந்து சிரிச்சோம். அப்புறம் நெட்ரிகன் லைக் அண்ட் அவர் ஒரு பேடாஸா நடிக்குதுன்னா வந்துட்டு ஆக்சுவலி ஆனா ஒன் திங் யூ வுட் ஹவ் டெஃபினெட்லி லைக் திஸ், ஒரு ஹார்ட் கோர் வில்லன் ரோல் வந்து ரஜினி சார் இந்த காலத்துல இருக்கிற ஒரு வில்லன் ரோல் வந்து ஒன்னு. அதனாலதான் பில்லால ஏன்னா அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்கிறது வந்து சூப்பரா வரும். தென் தளபதி வந்து ஐ திங்க் அப்போ ரிலீஸ் ஆன போதில் வாஸ் அ வெரி ஐகானிக் ஃபிலிம்ங்க அது. ஏன்னா நாங்கள் வந்து அப்போ ஸ்கூல் அந்த இதில் படிச்சுட்டு இருக்கும்போது ஆமாம். ஸோ அப்போ தளபதி வந்தபோது இட் வாஸ் அப்போ ரஜினி சாருக்கு வந்து என்ன இமேஜ்னா அவர் வந்து ஒரு பெரிய மாஸ் ஸ்டார் அப்படின்னு. பட் தளபதியில வந்து மணிரத்னம் சார் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் அது வந்து எல்லாமே கண்ணில் தான் இருக்கும், பெரிய மூவ்மெண்ட் அது எல்லாமே கிடையாது. அவர் நிப்பாரு, அப்படி திரும்பி பார்த்தா அந்த கண்ணில் வந்து ஒரு 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 ஷார்ப்னஸ் இருக்கும்ல. அது பேசிட்டே போலாங்க. இல்ல நெட்ரிக் இது அவள் அப்படித்தான், அது ஒரு இதுனா குரு சிஷ்யனும் சூப்பரா அது டிவியில எப்போ போட்டாலும் பார்த்துட்டே இருக்கலாம். லைக் வந்துட்டு ஆக்சுவலி ஆமா டிவியில எப்ப போட்டாலும் ஓகேப்பா குரு சிஷ்யன் வந்துட்டு அந்த கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை போட்டு அவர் வந்து ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. லைக் எத்தனை ஐகானிக், லைக் he makes the film iconic, he makes that character iconic. அது வந்துட்டு அது ஒரு நேச்சுரல் ஒரு கிஃப்டடுங்க. வேற என்ன சொல்றது, வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்ல இந்த ஸ்கில் இருக்குங்க. யூஸ்வலி இப்போ பெரிய நடிகன்னு சொல்றவங்க வந்து அந்த கேரக்டருக்குள்ள ஃபுல்லா மூழ்கிடுவாங்க இந்த மெத்தட் ஆக்டிங்ல. அது டேனியல் டே லூயிஸ் பத்தி ஒன்று சொல்லுவாங்க, அவர் வந்து கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் பண்ணும்போதுல அந்த உலகத்துக்குள்ள மூழ்கி அந்த ஒரு புச்சரோட ரோலாவே ஆயிட்டாரு அப்படின்னு. ரஜினி சார் வந்து அந்த மாதிரி நடிகர் கிடையாது. எந்த கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டரோட ஒரு ஒரு போர்ஷன் இவரோட ஒரு போர்ஷன். ஸோ வரது வந்து பயங்கர யூனிக்கா இருக்கும். இட் ஓன்ட் பி லைக் அ பர்சன் ஹூம் நீங்க வந்து நிஜ வாழ்க்கையில பார்த்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்காது. அது ரஜினி சாரோட இன்டர்பிரேஷன். சார் புச்சரா இருந்தா எப்படி இருப்பாரு, ரஜினி சார் கேங்ஸ்டரா இருந்தா ஸோ அது ஒரு ஒரு மேஜிக் தானே அது. நீங்க ஆக்சுவலி என்னன்னா ரஜினி சார் வந்து ஒரு டேரக்டர் ஹீரோ தான் சொல்லுவாங்க. ரஜினி சார் வந்து டேரக்டர் என்ன சொல்றாங்க அதை செஞ்சுவாரு. 9 மணிக்கு ஷூட்டிங் வந்துருவாரு, 9 மணிக்கு வந்து உள்ள வந்துருவாரு. ஓகேனா ஓகே, டேக்கு கட்டுனா கட்டு. நீங்க ஒரு ரஜினி சார் கத்துக்கிட்ட விஷயம் என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலி டேரக்டரா?
ஒன் திங் இஸ்ல அவருக்கு வந்து ஒரு நாங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, பிரெவிட்டின்னு ஒரு வார்த்தை. பிரெவிட்டினா வந்து ஒரு மேட்ரை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும்னு. ஸோ அது எழுத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைரெக்ஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருத்தனுக்கு வந்து வலி காமிக்கணும்னால அது வந்து நீங்கள் 10 நிமிஷம் காமிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஷார்ட்டில் காமிக்கலாம். அது வந்து பிரெவிட்டின்னு ஒரு ஒரு கான்செப்ட். எங்களுக்கு வந்து பிகினிங்லேருந்தே ரஜினி சாருக்கு வந்து அந்த பிரெவிட்டி இருக்கு. அவர் எதுவுமே பண்ணணும்னால ரொம்பலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன், ஒரு டயலாக் அந்த ஆட்டிடியூடை ரிவீல் பண்ணிடும், அந்த எமோஷனை ரிவீல் பண்ணிடும். அண்ட் ஐ திங்க் அது எல்லாரையும் தாண்டி அது அவர் கொண்டு வருது. லைக் ஓகே, ரஜினி சார்னு ஆனதுக்கு அப்புறம் அவருக்காகன்னு எழுதுவாங்கல்ல, எழுதுறதும் வந்து அவரோட ஸ்டைல்ல. பட் நம்ம வளவலன்னுலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு பேஜ் டயலாக்லாம் இந்த ஒரு மேட்டருக்கு சொல்றதுக்குலாம் தேவையில்லை. அவர் வந்து அம்மா அப்படின்னு சொன்னா போதும், அந்த இமோஷன் வந்து புரிஞ்சிடும். அண்ட் ஐ திங்க் இப்போ அவர் ஒரு பெரிய ரோல் மாடல். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்துட்டு அவர் ஆகணும்னு ஆசை இல்லை. ஸோ அவர் எடுத்துகிட்டு அந்த டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு 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 அடக்கம், ஒரு இது, ஒரு அதே மாதிரி ஒரு சின்சியரிட்டி, அந்த ஸோ அது வந்துட்டு இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேற இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட இல்லை, லேட்டாக வருது ஒரு ஸ்டைலு, இல்லைன்னா வந்துட்டு வராமல் இருக்குது ஸ்டைலு, வந்துட்டு அவர் என்ன நம்ம பாட்டுக்கு வேற யாராவது வச்சுட்டு ஸ்டண்ட் பண்ணுறது, இவர் வந்து செட் பண்ணிட்டாரு. ஸோ அது நம்ம யங்கர் ஆக்டர்ஸ் ஹாவ் டு ஃபாலோ. நீங்கள் அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் நீங்கள். ஸோ அது ஒரு நல்ல ரோல் மாடல். ஐ திங்க் தட் இஸ் ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் டு த இண்டஸ்ட்ரி. அந்த டிசிப்ளின் வந்துட்டு இப்போவும் வந்து ரஜினி சாரோட அந்த ஹேபிட் தான் வந்து எப்பவுமே வந்து கிவன் அஸ் ரெஃபரன்ஸ். ரஜினி சாரே இப்படி பண்றாருன்னா நீங்களாம் வந்து இவ்வளவு சீன் போடக்கூடாதுன்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்துட்டு இப்போ ஒரு பாருங்க, அந்த செட் பண்ணிடுச்சு இல்ல பேட்டர்ன். இப்போ யாரும் இப்போ எல்லாம் பண்ண முடியாது. அந்த தன்னடக்கம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில பாருங்க, கம்பேர்ட் டு நீங்க ஹாலிவுட் பாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னால நம்மளோட பெரிய ஆக்டர்ஸ் வந்து இல்லை எப்பவுமே ஒரு குவைட்டா இருப்பாங்க, ஓவரா சீன் போட மாட்டாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வருது? ரஜினி சார் டைமுக்கு வருவாங்க, முடிப்பாங்க, வேலையை முடிப்பாங்க. ஸோ மிச்சதெல்லாம் தாண்டி வேலைன்னா கரெக்டா இருக்கும். மணி சொல்லிட்டு இருந்தாப்புல, ஆக்டர் மணிகண்டன், அவர் வந்து காலா வந்து ரஞ்சித்தோட படம் காலா ஷூட்டிங் வந்து பாம்பேல நடந்துட்டு இருக்கு, தாராவில ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாராவி பத்தி உங்களுக்கு தெரியும், அது ஒரு கொச்சன்னு இருக்கிற ஏரியா. ஸோ கேரவேன் வந்து எங்கேயோ கொஞ்சம் அந்த எங்கே பார்க் பண்ண முடியுமோ அங்கே ஷூட்டிங் வந்து அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி தான் ஷூட் நடக்கிறது. ஸோ மணி காலையில் வந்திருக்காப்புல, பார்த்தா அவனே டைமுக்கு வருவான். ரஜினி சார் அவருக்கு முன்னாடியே வந்தாச்சு, வந்து அவர் வந்து கேரவேனில் மேக்கப்லாம் போட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சேர் போட்டு உக்காண்டார். ஸோ அங்கே பவுன்சர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சார் ஷாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், இந்த ஷாட் முடிஞ்சது அடுத்த ஷாட்டுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கேரவேன் போல நான் இங்கே உட்காடுறேன் அப்படின்னு அவங்க உட்காந்துட்டா. மணி பார்த்து அசந்துட்டா, என்னப்பா தாராவிக்கு நடுவில், அந்த தாராவியில் வேற நிறைய தமிழ் மக்கள் இல்லை, எல்லாம் நிற்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க. இவர் கண்டுக்கவே இல்லை, அவர்னால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு அவர் மணிக்கிட்ட பேசிட்டு இருக்காப்புல, மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காப்புல, டைரக்டர் வந்து பேசுறாப்புல, அவர் ஸ்பாட்லயே தான் இருக்காரு. கேரவான் போயிட்டு வரலாம் கிடையாது. ஒருத்தர் இப்படி டாப்ல இருக்க முடியும்னா சும்மா இல்லை, பல விஷயம், அது எல்லாமே ஃபுல் பேக்கேஜ். அண்ட் இப்போ ஆஃப் லேட் வந்து அதுதான் பிரஸ் தான் அப்பப்போ போடுறது, அவர் வாக்கிங் போற ஷாட்ஸ், காலையில ஒரு பனியனும் ஒரு குட்டி ஷாட்ஸ் போட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. ரஜினி சார் அவர் என்னப்பா இப்படி வாக்கிங் போறாரு சிம்பிளா? அது இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எங்க போனாலும் அப்படிதான் வாக்கிங் போயிட்டு இருக்காரு, கிளம்பிடுவார் காலையில. நீங்க ஏதாவது ரஜினி சாருக்கு கதை நினைச்சா என்ன மாதிரி கதை பண்ணுவீங்க? மாஸ் பண்ணுவீங்களா இல்ல நடிக்க வைப்பீங்களா? ரெண்டுமே இருக்கும். அவருனால எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ அதனால எல்லாத்தையும் கறந்துடணும். இல்ல நாங்க ஒரு கதை ஒண்ணு ஃபுல்லா எழுதி முடிக்கல, பட் இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து ரஜினி சாரால தான் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு கதை. ஏன்னா இப்போ பேசணும்ல, இது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு இதுல டைமிங் வேணும், அந்த நடிப்புல வந்து ஒரு ஸ்டைல் வேணும், பிளஸ் கேரக்டரும் வரணும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் எடுத்துங்களேன், லைக் கமர்ஷியல் டைரக்டர் விட்டுட்டு ஆர்ட் ஹவுஸ் டைரக்டர் மாதிரி எடுத்தீங்கன்னா கூட இல்லை, அவங்களுக்கு வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ மணிகண்டன் டைரக்டர் இருக்கார்ல, அவர் கடைசி விவசாயியில் ரஜினி சார் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா ஆல் டைரக்டர்ஸ் ரெக்கக்னைஸ் தட் ரஜினி சார் இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர்.
அவர் வந்து வாட் ஹி கேன் பிரிங் டு த கேரக்டர்ல அது வந்து நம்ம எழுத்து தாண்டி ஒண்ணு கொண்டு வருவாரு. அதுதானங்க மேஜிக். அதுதானே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். கேமரா பார்த்து ரஜினி சார் வந்து விஷ் பண்ணிருக்கேன். ஹாய் ரஜினி சார், நான் வந்து பேர் சொல்லிட்டேன். ஹாய் ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து விஷ் பண்ணுங்க. 50 இயர்ஸ்ல இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. உங்களை நிறைய பார்த்து ரசிச்சிருக்கோம். இந்த படம்லாம் இருக்கு, இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். நாங்க ஹலோ ரஜினி சார். ஹலோ சார். புஷ்கர், காயத்ரி உங்களோட பெரிய ஃபேன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் 50 இயர்ஸ் இங்க நம்ம இண்டஸ்ட்ரியில உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பாருங்களேன். உங்ககிட்ட பேசுறதுனா பேச்சே வர முடியல. இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நல்லா பேசிட்டு இருந்தோம். ஐயோ ஆனா ரஜினி சார் டைரக்டா அட்ரஸ் பண்றோம். இல்ல எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க, இன்னும் நிறைய ஜெனரேஷன்ஸ் என்டர்டெயின் பண்ணோம். யுவர் கிஃப்ட் டு அஸ். அண்ட் ரஜினி சார், the whole country supports what you are doing. So நீங்க நடிக்கணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அதை நாங்க பார்த்து தியேட்டர்ல பார்த்து கைத்தட்டி ரசிக்கணும். தேங்க்யூ ரஜினி சார்.